நமது டிஜிட்டல் யுகத்தில் கண்காணிப்பின் நெறிமுறைகள் தனியுரிமை மற்றும் பாதுகாப்பு குறித்து ஆழமான கேள்விகளை எழுப்புகின்றன. உங்களோட நாளின் ஒவ்வொரு தருணமும் கண்காணிக்கப்படுவதாக கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் ஆன்லைன் தேடல்கள் முதல் நீங்கள் நடத்தும் உரையாடல்கள் வரை. ஜெரமி பெந்தம் போன்ற தத்துவ ஞானிகள் பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கை மேம்படுத்துவதற்கான ஒரு வழியாக கண்காணிப்பை ஆதரித்தனர். நாம் கண்காணிக்கப்படுகிறோம் என்பதை அறிந்தால் தவறான செயல்களை தடுக்க முடியும் என்று பரிந்துரைத்தனர். எனினும் இந்த பயனாதார அணுகுமுறை தனியுரிமையை பராமரிக்க தனிநபர்களின் உரிமைகளுடன் மோதுகிறது. விமர்சகர்கள் தொடர்ந்து கண்காணிப்பது நம்பிக்கையின்மையும் சுதந்திர அடக்கத்தையும் உருவாக்குகிறது என்று வாதிடுகின்றனர். இதனால் எங்கு நாம் வரம்பை வரையறுகிறோம்? தத்துவஞானி மிசெல் ஃபூகோ கண்காணிப்பு சமூக விதிகளை எவ்வாறு வடிவமைக்கிறது என்பதை ஒரு பனாப்டிகான் உருவாக்குவதன் மூலம் ஆராய்ந்தார். இது காட்சியூடாக அதிகாரம் செலுத்தும் ஒரு அமைப்பு. இந்த கருத்து நமது தனியுரிமையை தியாகம் செய்வது நமது மனிதத்துவத்தை மேம்படுத்துகிறதா அல்லது குறைக்கிறதா என்பதை பற்றி சிந்திக்க வைக்கிறது. இறுதியில் இந்த நெறிமுறை குழப்பங்களை வழிநடத்துவது கூட்டு பாதுகாப்பையும் தனிநபர் சுதந்திரங்களையும் சமநிலைப்படுத்துவதன் மூலம் அதிகமாக இணைக்கப்பட்ட உலகில் நாம் தினசரி எதிர்கொள்ளும் ஒரு சவாலாகும்.